தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் என்ற கழகத்தை காத்து வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், நாளைய உங்களுடைய பேராதரவோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கின்ற அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் இந்த துறைமுக தொகுதியிலே போட்டியிடுகின்ற ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன். இந்த தேர்தல் என்பது தமிழகத்தை யார் ஆள வேண்டும்? ஒரு திராணியற்ற பொம்மை முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினா அல்லது ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியாரா என்பதுதான் இன்றைய கேள்வி. ஆளுமை மிக்க தலைவர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி மலரும் என்று சொன்னால், அந்த ஆட்சிக்கு பேராதரவோடு கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள், பாரதிய ஜனதாவுடைய போற்றுதலுக்குரிய பிரதமர் மோடிஜி அவர்கள், போற்றுதலுக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அருமை அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள், புரட்சி பாரதத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள், தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் திருவிக்கா நகரனுடைய வெற்றி வேட்பாளர் பாசத்துக்குரிய அருமை சகோதரி திருமதி பொற்கொடி ஆம்சாங் இவர்களுடைய ஆதரவோடு ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நான் இரண்டே காரணங்களை முன்வைத்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். இந்த திமுக என்பது தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சி. காரணம், இந்த ஆட்சியிலேதான் கொலைகள் நிறைந்து கிடைக்கின்றன, கொள்ளைகள் நிறைந்து கிடைக்கின்றன, ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது, நில அபகரிப்பு அத்துமீறி செல்கிறது, பாலியல் வன்கொடுமை, 2.5 வயது குழந்தையும் கற்பழிக்கப்படுகிறது, 62 பாட்டியும் கற்பழிக்கப்படுகிறது. இந்த ஆட்சி தொடர வேண்டுமா என்பதுதான் கேள்வி. ஆனால் வெட்கமே இல்லாமல் இன்றைய முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் வாய்ஸோடால் விட்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் அவரை பார்த்து கேட்பேன், உங்களுக்கு உண்மையிலே வெட்கம், மானம், சூடு, சொரணை இதையெல்லாம் இருக்கும் என்று சொன்னால் எப்படி நீங்கள் தேர்தல் வாக்குறுதியை அறிவித்திருப்பீர்கள்? 5 ஆண்டுகளுக்கு முன்பு அறிவித்த 505 வெறும் 13% தான் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மீதி எதுவும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் என்று சொன்னார்கள். செய்தார்களா?
அதற்கு கல்வி கடன் ரத்து என்று சொன்னார்கள், செய்தார்களா? நீட்டை ஒழித்து விடுவேன் என்று உதாறு விட்டார்களே, செய்தார்களா? இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் வெட்கம், மானம், சூடு, சோதனை எதுவும் இல்லாமல் மீண்டும் ஒரே எண்ணம், தமிழகத்தை சூறையாட வேண்டும், தமிழகத்தை கொள்ளையடிக்க வேண்டும், லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடிக்க வேண்டும், ஒரே நோக்கத்தோடு பல கட்சிகளோட கூட்டணி வைத்து இன்று திராவிட முன்னேற்ற கழகம் களத்தை காண்கின்றது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ மனு தாக்கல் செய்கின்ற போது அறிவிக்கின்றார், அவரிடம் இருப்பது மொத்தம் 65 லட்சம் ரூபாய் தானா பெரும்பாலும் சொத்து. அவருடைய மனைவியின் பேரில் 2 கோடி ரூபாய் சொத்து. மொத்தம் பார்த்தால் 3 கோடி. ஆனால் மாதம் இந்த மக்களுக்கு 3 கோடி ரூபாய்க்கு மேல் செலவு செய்கிறார் என்று சொன்னால் எத்தனை லட்சம் கோடி ஊழல் செய்திருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதைவிட பாவம் ஸ்டாலின் அவர்கள், அவருக்கு சொந்த வண்டி கூட கிடையாது, ராப்பிடோதான் செல்வார். யாராவது வண்டி கொண்டு வந்தால் அந்த வண்டியில ஏறி பயணம் செய்வார். அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தால் 10 கோடியை தாண்டல. ஆனா அவருடைய பேர இன்ப நிதி 1000 கோடிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து, அரசியல் வியாபாரி கமலை வைத்து படம் எடுக்கிறார் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் மனதிலே ஏற்றிக் கொள்ளுங்கள். இந்த கும்பல் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அருமையான வாக்குறுதிகளை அண்ணன் எடப்பாடியார் வழங்கியிருக்கின்றார். 10,000 ரூபாய் ஆட்சியிலே அமர்ந்தவுடனே 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும், ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய். திமுக சொன்னாங்க பாருங்க, தகுதி என்னப்பா தகுதிக்குன்னா, நீ கனகாபுரம் பூ வச்சிருக்கிற, நீ தலையில மல்லிப்பூ வச்சிருக்கிற, உனக்கு தகுதி இல்லை. இப்படி இல்லாமல் எல்லோருக்கும் மாதம் 2,000 ரூபாய். பிரிட்ஜ் உங்களுக்கு எல்லாம் தெருவோரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாமானியனும் கூட சொந்தமாக வீடு அமைத்துக் கொள்ள எல்லோருக்கும் வீடு. படிக்கின்ற மாணவர்கள் கல்வி கடன் வாங்கியிருந்தால் ரத்து. ஏழை மாணவர்கள் நீட் தேர்வினால் பாதிக்காமல் இருப்பதற்கு 7.5% உள்ஒதுக்கீடை 10% உயர்த்துகிறேன் என்று ஒரு சாதாரண சாமானியன், ஒரு கிளை செயலாளர் தன்னுடைய உழைப்பின் மூலமாக படிப்படியாக உயர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார். அவருக்கு தான் ஏழைகளுடைய கஷ்டங்கள் தெரியும். நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க. வயல்ல நடந்து போறதுக்கு ஸ்டாலினுக்கு காங்கிரீட் ரோடு போட்ட திமுக காரங்க அறிவாளியான திமுக காரங்க. சிந்தித்து பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். அந்த மாற்றம் துறைமுகத்திலிருந்து தொடங்கட்டும், தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கட்டும். 234 தொகுதியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கைப்பற்றியது, ஆட்சியிலே அமர்கிறது என்ற செய்தி நாளைய வரலாறை நிச்சயம் படைக்கும் என்று சொல்லி உங்களுடைய அன்பான ஆதரவை இரட்டை லட்சத்திற்கு வாரி வழங்குங்கள் என்று வேண்டுகோளோடு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 297 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். சொன்னா எனக்கு ஒரு நாள் எடுக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட சிலதை மட்டும் சொல்லியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் ஒரு சுபிட்சமான வாழ்வு இருக்கிறது, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இரட்டை ஆட்சியில் அமர்த்துங்கள்,
புரட்சி தலைவர் எம்ஜிஆரை மனதிலே கொள்ளுங்கள், புரட்சி தலைவி அம்மாவை மனதிலே கொள்ளுங்கள், அண்ணன் எடப்பாடியாருக்கு உங்களுடைய ஆதரவை வாரி வழங்குங்கள் என்று கூறி மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.